அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி சிரிப்பு. டும்! பட்டாசு வெடிக்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து மலர்விழி அலரும் சத்தமும் கேட்டு லாவண்யா விழித்துக் கொண்டாள். சுதாரித்துக் கொண்டவள் தங்கையை மார்போடு அணைத்து அவளது அழுகை சத்தம் கார் ஷெட்டை விட்டு வெளியே போகாதவாறு பார்த்து கொண்டாள். விபத்து சம்பவம் நடந்து 4 மாதங்கள் ஆகியும் பட்டாசு சத்தம் கேட்டால் மலர்விழி திடுக்கிட்டு அழுவது நின்றபாடில்லை. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் வெடி சத்தம் அதிகமாகும். மலர்விழியை எப்படி அழுகையிலிருந்தும் பீதியிலிருந்தும் மீட்பது? லாவண்யாவுக்கு குழப்பமாக இருந்தது. தலைமாட்டில் இருந்த கடிகாரத்தில் மணி பார்த்தாள். 6:30. நன்றாக விடிந்திருந்தது. ஜன்னல் வழியே வெளிச்சம் பரவியது. இப்பொழுது எழுந்தால்தான் சரியாக இருக்கும். குளித்த பிறகே வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்பது டாக்டர் அம்மாவின் உத்தரவு. 3ஆம் வகுப்பு படிக்கும் மலர்விழியின் வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்து அவளை அழாமல் பார்த்து கொண்டே வீட்டு வேலைகளை தொடங்க வேண்டும். அந்த வீட்டில் இருவரும் டாக்டர்கள். சரியாக 9 மணிக்கு மருத்துவமனைக்கு கிளம்பி விடுவார்கள். லாவண்யா வீடு முழுவதும் பெருக்கி துடைக்க வேண்டும். இருவரின் உடைகளையும் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய வைக்க வேண்டும். சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவ வேண்டும். இதையெல்லாம் முடித்துவிட்டு மிச்ச மீதி சாப்பாட்டை தங்கைக்கு கொடுத்து பக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட வேண்டும். திரும்ப வந்து மீண்டும் வேலை. இதற்கிடையே அவர்கள் இருவர் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவசரமாக குளித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். லாவண்யா, கொடைக்கானல்ல படிச்சிட்டு இருக்கிற ரீட்டா இன்னைக்கு வரா. தீபாவளி முடிகிற வரைக்கும் இருப்பா. அவ ரூமை சுத்தமா பெருக்கி துடைச்சி அலமாரியை சுத்தப்படுத்தி வை. டாக்டர் அம்மா பாத்ரூம் நோக்கி நடந்தபடியே வேலை கொடுத்தாள். இது இன்றைக்கு எக்ஸ்ட்ரா வேலை. 9 மணிக்குள் முடிக்க முடியுமா? தங்கையை கிளப்பி பள்ளிக்கு அனுப்ப முடியுமா? வயிறு பசித்தது. சமையல்காரம்மா இப்பொழுதுதான் வந்திருக்கிறாள். டிஃபன் ரெடியாகி இருவரும் சாப்பிட்டு முடிக்க இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். அதுவரை அவள் சாப்பிட முடியாது. தங்கைக்கு ஏதும் கொடுக்கவும் முடியாது. பசியை அடக்கியபடி வேலையில் மும்முரமானாள். ஏனோ தவிர்க்க முடியாமல் ஓர் நினைவு வந்தது. சிவகாசிக்கு பக்கத்தில் வத்தலப்பட்டு கிராமம்தான் லாவண்யாவின் சொந்த ஊர். அம்மா, அப்பா, அக்கா, அவள் தங்கை என கட்டுக்கோப்பான குடும்பம். அப்பா காலையில் எழுந்ததும் ஊருக்குள் வரும் வேனில் ஏறி பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்று விடுவார். அம்மா வீட்டிலேயே புஸ்வானத்திற்கு மருந்து திணிப்பாள். அக்காவும் அவளும் பள்ளிக்கூடம் செல்வார்கள். தங்கை வீட்டில் அம்மாவோடு. அழகான குடும்பம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. தினசரி அப்பா கொண்டு வரும் 200 ரூபாயும் அம்மாவுக்கு கிடைக்கும் 150 ரூபாய் வருமானத்தில் தேவை அதிகமில்லாத அந்த குடும்பம் தங்களது வாழ்க்கையை திருப்தியாகவே நகர்த்தி கொண்டிருந்தது. லாவண்யாவுக்கு தனது எதிர்காலம் குறித்தான கனவு இருந்தது. அந்த கனவில் ஆரோக்கியம் இருந்தது. டாக்டருக்கு படிக்க வேண்டும். மருத்துவ வசதி இல்லாத அவள் கிராமத்தைப் போல தமிழ்நாட்டு கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற குறிக்கோளில் நம்பிக்கையாக இருந்தாள். அப்பா வேலை பார்த்த பட்டாசு ஆலையில் ஒரு விபத்து நிகழும் வரை. ஒரு மதிய நேரத்தில் பட்டாசு ஆலைக்குள் வெடி விபத்து ஏற்பாடு. அப்பாவோடு சேர்த்து 20 பேர் கருகிய பொழுது அந்த குடும்பம் திகைத்து போனது. அம்மா அழுது புரண்டாள். அக்காவும் அவளும் அப்பாவின் இழப்பை தாங்க முடியாமலும் அம்மாவை தேற்ற முடியாமலும் கதறினார்கள், தவித்தார்கள். ஒரு பக்கம் அப்பா போனது சோகம் என்றால், வருமான இழப்பு அவர்களை நிலைகுலையச் செய்தது. அப்பா இடத்தை அம்மாவும் அக்காவும் ஆக சேர்ந்து நிரப்ப வேண்டிய கட்டாயம். ஊருக்குள் வந்து ஆள் ஏற்றி செல்லும் வேனில் இருவரும் வேலைக்கு ஏறிய தினத்தன்று லாவண்யா அழுது துடித்தாள். அவளது அழுகைக்கு காரணம் தனது டாக்டர் கனவு சிதைந்து விடுமோ என்கிற பயம். லாவண்யா அழுவதை மலர்விழி அம்மா இடுப்பில் இருந்தபடியே திருவென விழித்தபடி பார்த்தபடி சென்றாள். வருடங்கள் சில உருண்டோட மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கை அவர்களை உள்ளே இழுத்து கொள்ளும் முன் மீண்டும் அதே குரூர விபத்து சூழலில் அந்த குடும்பம் சிக்கியது. காலத்தின் கொடுமை. இந்த முறை அம்மாவும் அக்காவும் விபத்தில் அதிர்வில் பட்டாசு வளாக மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த மலர்விழி தூக்கி எறியப்பட்டாள். தமிழகமே ஸ்தம்பித்த அந்த விபத்தில் லாவண்யா தனது ஆதரவினை இழந்து ஒடுங்கி போனாள். அழுவதற்கு கூட தெம்பில்லாமல் போனாள். அதிர்ச்சி அவளை ஸ்தம்பிக்க வைத்தது. ஆனால் அவளுக்குள்ளிருந்த லட்சியம் வேறு வகையில் கிளை பரப்பியது. 2 பட்டாசு விபத்திலும் அவள் உணர்ந்தது அலட்சியம். அம்மா உடம்பில் ஒட்டி கொண்டிருந்த உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் இல்லை. மருத்துவ வசதி இல்லை. மதுரைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அம்மா போராடி உயிர் விட்டாள். அம்மாவின் இந்த இழப்பு அவளது வைராக்கியத்தை மேலும் கூட்டியது. இந்த சூழ்நிலையில் என்னால் டாக்டராக முடியாது. ஆனால் எனது தங்கையை மருத்துவராக்குவேன். மனதுக்குள் சபதமிட்டாள். இனி சிவகாசி தனது வசிப்பிடம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்தாள்.
கந்தக பூமியில் பட்டாசு தொழில் வயிற்றை நிரப்பி உயிரை எடுத்துக்கொள்ளும் என்கிற எண்ணமே அதற்கு காரணம். ஏழ்மை காரணமாக புறக்கணிக்கப்பட்டு வேறு வழியே இல்லாத சூழலில் பாதுகாப்பற்ற நிலையில் இருவேளை கஞ்சிக்காக 100க்கும் 200க்கும் ஆசைப்பட்டு மனிதாபிமானமற்ற பட்டாசு ஆலை முதலாளிகளின் கல்லாப்பெட்டியை நிரப்பும் வாழ்க்கையை லாவண்யா வெறுத்தாள். தொடர்கதையாக சிவகாசியில் விபத்துக்கள் நீண்டு கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் இப்படி விழிப்புணர்வோடு ஒவ்வொருவராக பட்டாசு ஆலை வேலையை தவிர்த்தால்தான் அநியாய உயிரிழப்பிலிருந்து அப்பாவி மக்கள் மீளலாம். பட்டாசு முதலாளிகளும் மக்களை கசக்கி பிழியாமல் நவீன இயந்திரமயமாக்குதலை நோக்கி செல்வார்கள். அதற்கு தான் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பது லாவண்யாவின் எண்ணமாக இருந்தது. சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சென்னைக்கு ஆட்களை அழைத்துச் செல்லும் ஏஜெண்டை பிடித்தாள். தானும் தனது தங்கையும் சென்னைக்கு செல்ல வேண்டும். அங்கே எனக்கு ஒரு வேலை வேண்டும். தங்கையை படிக்க வைக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல வேலை பார்க்கும் இடம் வேண்டும் என்றாள். அவள் விண்ணப்பம் போட்டு வந்த சில நாட்களிலேயே ஏஜெண்ட் வீடு தேடி வந்தான். சென்னை அண்ணா நகர்ல ஒரு டாக்டர் அம்மா வீடு, வேலைக்கு ஆள் வேணும். அங்கேயே தங்கிக்கலாம். கார் ஷெட்டில் இடம் தராங்க. தங்கச்சியை படிக்க வச்சுக்கலாம். வரியா? ஏதோ ஒரு வேலை என்பதை விட டாக்டர் அம்மா வீட்டில் வேலை. மலர்விழியை இப்போதிலிருந்தே மனோரீதியாக டாக்டர் படிப்புக்கு தயார்படுத்தலாம். லாவண்யா பெரிதாக தலையாட்டினாள். அவள் எதிர்பார்த்ததை விட மனிதாபிமானம் டாக்டர் தம்பதியிடையே அதிகமாகவே இருந்தது. அவளை கசக்கி பிழியாமல் முடிந்த வேலையை மட்டும் செய்ய சொன்னார்கள். தங்கையை பக்கத்து தெருவில் இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள். இருவருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்தார்கள். அவள் பெயரில் வங்கியில் கணக்கு துவங்கி அதில் மாதா மாதம் பணம் போட்டார்கள். லாவண்யாவுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை வந்தது. அதைவிட தனது தங்கையை டாக்டராக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதிக ஈடுபாடு வந்தது. தினசரி டாக்டர் கோட் போட்டுக்கொண்டு இருவரும் காரில் ஏறி வெளியே செல்லும் வரை தங்கை கையை பிடித்தபடி நின்று அவர்களை பார்த்து கையசைத்து தங்கை மனதில் டாக்டராக வேண்டும் என்ற லட்சியத்தை பதிய வைத்தாள். லாவண்யா, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? காரில் ஏறும்பொழுது டாக்டர் அம்மா கேட்டாள். கிளம்பிக்கிட்டே இருக்காம்மா. நீங்கள் போன உடனே நான் தான் ரெடி பண்ணி விடணும் என்றவள் தயங்கி நிற்பதை பார்த்து டாக்டர் அம்மா என்ன என்பது போல தலையாட்டினாள். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து வெடிச்சத்தம் கேட்டால் மலர்விழிக்கு உடம்பு நடுங்குது. கண்ணிலிருந்து தண்ணி கொட்டுது. அழுவுறா. டாக்டர் அம்மா தனது கணவனை பார்த்தாள். இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டார்கள். மலர்விழியை அருகே அழைத்து கண்களை காதுகளை சோதனை செய்தார்கள். சாயங்காலம் மருந்து தரேன் டாக்டர் அம்மா சொல்ல லாவண்யா தலையாட்டினாள். இருவரும் காருக்குள் ஏறினார்கள். தங்கை பிரச்சனையை சரி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை உணர்வு மேலோங்க யூனிஃபார்ம் மாட்டி தங்கையை தயார் செய்து கார் ஷெட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கூடம் நோக்கி நடந்தாள். பள்ளிக்கூடத்தில் மலர்விழியை விட்டுவிட்டு வீடு திரும்பியதும் மாடி அறையை சுத்தப்படுத்தும் வேலையில் தீவிரமானாள். எப்படியாவது இருவரின் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும். தங்கையை அடுத்த வருடம் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் மனது வைக்க வேண்டும். இந்த 3 மாத காலங்களில் அவர்களை திருப்திப்படுத்தினாலும் இன்னும் அவர்களை நிறைவடைய செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அங்குலும் அங்குலமாக கவனமாக அறையை சுத்தப்படுத்தினாள். ஜன்னல் துணிகளை கழற்றி துடைக்க போட்டாள். அலமாரிகளை துடைத்தாள். மாலை டாக்டர் அம்மா ரயில் நிலையத்திலிருந்து மகளை அழைத்து கொண்டு வீடு திரும்பினாள். 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த அந்த பெண் லாவண்யாவை பார்த்து ஹாய் சொன்னது. அவளைப் போலவே இருந்தது. லாவண்யா சிரித்தாள். உடம்பில் வசதியின் பிரதிபலிப்பு தெரிந்தது. வீட்டுக்குள் நுழைந்த சில நிமிடங்களுக்கெல்லாம் லாவண்யாவை விளையாட அழைத்தது. அம்மா திட்டுவாங்க. லாவண்யா மறுத்தாள். நான் பார்த்துக்கிறேன். இருவரும் போர்ட்டிகோவில் விளையாட மலர்விழி சிரித்தபடி அவர்களை வேடிக்கை பார்த்தாள். சில மாதங்களுக்கு பிறகு மலர்விழியின் முகத்தில் சிரிப்பும் உற்சாகமும் தெரிந்ததை லாவண்யா உணர்ந்தாள். சுத்தப்படுத்தப்பட்ட மகளின் அறை டாக்டர் அம்மாவுக்கு திருப்தி அளித்திருக்க வேண்டும். லாவண்யா, இங்கே வா. லாவண்யா ஓடினாள். டாக்டர் அம்மா கையில் மருந்து மாத்திரைகள் இருந்தன. இதை தங்கச்சி காதல ராத்திரி போட்டு விடு. இந்த மாத்திரை 3 வேளையும் கொடு. அப்புறம் தீபாவளி முடிகிற வரைக்கும் காதில் இதை மாட்டி விடு. காதை அடைக்கிற கவசம் தந்தாள். லாவண்யா மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டாள். இது உங்கள் 2 பேருக்கும் தீபாவளி ட்ரெஸ், பட்டாசு என்றபடி ஒரு அட்டை பெட்டியை நீட்ட லாவண்யாவுக்கு முணுக்கென்று கண்களில் கண்ணீர் திரண்டது. இப்படி பெட்டிக்குள் வைத்து புத்தாடையை அவள் பார்த்ததே இல்லை.
ஐயா கிட்ட பேசியிருக்க. 2 நாள்ல பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ல 2 பேரும் தங்கிக்கலாம். லாவண்யா சந்தோஷமாக தலையாட்டினாள். புத்தாடை பெட்டியை தூக்கி கொண்டு தங்கையிடம் ஓடினாள். பிரித்து காட்டினாள். மலர்விழி கண்களில் சந்தோஷம் பிரவாகம் எடுத்தது. காதில் கவசத்தை போட்டு விட்டாள். பட்டாசு பெட்டியை பார்த்ததும் அவள் முகம் சுருங்கியது. லாவண்யாவுக்கு புரிந்தது. மலர்விழியிடம் கேட்க அவள் அந்த பட்டாசு பெட்டியை உற்று பார்த்தபடி இருந்தாள். அக்கா என்றபடி பெட்டியை நோக்கி கை நீட்டினாள். லாவண்யா அவளிடம் கொடுத்தாள். இப்பொழுது மலர்விழி முகத்தில் மலர்ச்சி. புரியாமல் விழித்தாள் லாவண்யா. மலர்விழி பெட்டியை காட்டியபடி அம்மா அம்மா, அக்கா அக்கா என்றாள் மழலை. லாவண்யா பெட்டியை உற்று பார்க்க அவளுக்கு புரிந்தது. அம்மாவும் அக்காவும் வேலை பார்த்து விபத்துக்குள்ளான கம்பெனி லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸ். அந்த கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட பட்டாசு பெயரையும் கம்பெனி முத்திரையுமே அவளின் மலர்ச்சிக்கு காரணம். மலர்விழி இப்பொழுது அந்த பெட்டியை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். தன் அம்மாவின் அக்காவின் கைப்பட்ட பட்டாசாக அது இருக்கலாம் என்கிற உணர்வு அந்த பிஞ்சு மழலைக்குள் நீச்சலடித்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கையின் முகத்தில் மலர்ச்சியை பார்த்த லாவண்யாவுக்கு உள்ளுக்குள் உற்சாகம் ஊற்றெடுத்தது. இழப்பு, வலி இவைகளை தாண்டி தீபாவளி பண்டிகையை நம்பிக்கையோடும் துணிவோடும் எதிர்கொள்ள தயாரானாள். படித்ததில் பிடித்தது.